மன்னார் வரவிருக்கும் ஜனாதிபதி வருகைக்கு முன் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களையாவது விடுவியுங்கள். மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் கடிதம். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து நாட்டை திறம்பட ஆளுவீர்கள், ஜூலிசங் ஜனாதிபதியிடம் தெரிவிப்பு. மாவீரர் மற்றும் மக்களின் தியாகங்களை மறந்து தரைகட்டு திரியும் இளம் சமூகம், முன்னாள் எம்பி வேதனை. சர்வாதிகார அராஜக ஆட்சியின் உச்சகட்டமாக மகா சங்கத்தினர் அமைச்சர்களால் விமர்சிக்கப்படுகின்றனர். திசாத்தநாயக்க. மகா சங்கத்தினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட அவதூறுகளுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 22 23 விவாதம், அரசாங்கம் அறிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 18 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம். யாழ் நகரில் நடைபெறவுள்ள வட இலங்கையின் முதன்மையான மாபெரும் வர்த்தக கண்காட்சி. மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து நாட்டை திறம்பட ஆட்சி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்து இம்மாதம் 16ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ள ஜூலிசங் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தனது பதவி காலத்தில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக ஜூலிசங் மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை ஜனாதிபதி பாராட்டினார். மேலும் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரித நிவாரணம் வழங்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து அவர் வழங்கிய பங்களிப்புக்கு ஜனாதிபதி நன்றியை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது அவர் வழங்கிய விசேட ஆதரவுக்கு ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவியேற்ற ஜூலிசங் அமெரிக்க இலங்கை ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவு உள்ளிட்ட பல முக்கிய மைல்கல்களில் தனது தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தார். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் மிக தீவிரமாக பரவி வருவதாக மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு நிபுணரும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி உதயகுமார் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 18 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். வெள்ள நீருக்குள் நடமாடியவர்கள், வயல் நிலங்களுக்குள் பணி செய்தவர்கள் இந்த நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எச்சரிக்கையினை சுகாதார திணைக்களத்தின் ஊடாக பொதுமக்களுக்கு விடுத்துள்ளதுடன் தடுப்பு நடவடிக்கைகளையும் சுகாதார திணைக்களத்தின் ஊடாக எடுத்து வருவதாக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். தைத்திருநாளை முன்னிட்டு இந்திய அரசினால் பொங்கல் பானை மற்றும் பொங்கலுக்குரிய பொருட்கள் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட 200 குடும்பங்களுக்கு இவை வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தின் கொன்சியுலர் ஜெனரல் சாய்மொழி அவர்கள் உள்ளிட்ட குழுவினர் கிளிநொச்சி மாவட்ட சிலத்துக்கு வருகை தந்து பொங்கலுக்குரிய பொருட்களை நேரடியாக பொதுமக்களுக்கு வழங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன், மேலதிக அரசாங்க அதிபர், உதவி மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வட இலங்கையின் முதன்மையான மாபெரும் வர்த்தக கண்காட்சியான 2026ஆம் ஆண்டுக்காக யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இதன்படி 14வது வருடமாக நடைபெறும் குறித்த கண்காட்சி எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. இது வட இலங்கையின் மிகப்பெரிய வருடாந்த வர்த்தக திருவிழாவாக விளங்குகிறது. சர்வதேச தரத்திலான உங்கள் வர்த்தக வளர்ச்சிக்கான நுழைவாயில் குறித்த வர்த்தக கண்காட்சியில் புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தும் வியாபார கூட்டாளர்களை அடையாளம் காண ஏற்றுமதி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள முடியும். இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தொழில் முயற்சியாளர்கள், வர்த்தக வல்லுநர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பொருளாதார நிகழ்வாக நடைபெறவுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் காட்சி கூடங்களை உடனடியாக பதிவு செய்வதன் மூலம் உங்கள் வர்த்தகங்களை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்வதற்கான அத்திவாரத்தினை இட்டுக் கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மிகுந்தலை ரஜமகா விகார அதிபதி உள்ளிட்ட மகா சங்கத்தினரை இழிவுபடுத்தும் நோக்கில் சமூக வலைத்தளம் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டமிட்ட சைப தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர்கள் குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இந்த பதிவு இடம்பெற்றுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த தேரர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் இணைந்து பௌத்த மதகுருமார்களை குறிவைத்து இவ்வாறான அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினர். குறிப்பாக அண்மையில் அரசியல்வாதி ஒருவரால் மிகுந்தலை தேர்தலை பற்றி கூறப்பட்ட வெனச்சாரி போன்ற தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்கள் தனிப்பட்ட ஒரு மதகுருவை மட்டுமல்லாமல்
ஒட்டுமொத்த மகா சங்கத்தினரையும் அவமதிக்கும் செயலாக கருதப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதில் முன்னின்று உழைக்கும் தேரர்கள் மீது இவ்வாறான தாக்குதல்கள் தொடுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இது தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் அரசாங்கம் தனது அரசியல் தேவைகளுக்காக பல்வேறு யூடியூப் அலைவரிசைகளை பயன்படுத்தி மதகுருமார்களை பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக கவலை வெளியிட்ட அவர்கள் இக்கட்டான சூழலில் தேரர்கள் மௌனம் காக்கப் போவதில்லை என தெரிவித்தனர். நாட்டின் ஆட்சியாளர் என்பவர் மக்கள் மற்றும் மதத்தின் பாதுகாவலராக இருக்க வேண்டுமே தவிர இவ்வாறான அவமதிப்புகளை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டது. இலங்கையின் விரைவான முயற்சிக்கான முழு ஆதரவை சீன அரசு வழங்கும் என சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி குறிப்பிட்டார் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இலங்கை வருகை தந்த சீன வெளியுறவு அமைச்சர் பாஜியை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைப்பதாக விஜித ஹேரத் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். அதில் அவர் தெரிவிக்கையில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜியை வரவேற்று டிட்பா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட அவசர அனர்த்த நிவாரணத்துக்காக சீன அரசுக்கும் மக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். வர்த்தகம் மற்றும் முதலீட்டு மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக டிட்பா சூறாவளியை தொடர்ந்து இலங்கையின் மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து விவாதத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட வீதிகள், ரயில் பாதை மற்றும் பாலங்களை மறுசீரமைப்பது உள்ளிட்ட உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் சீன அரசின் உதவியை கோரியுள்ளோம். அந்த கோரிக்கையில் தான் தனிப்பட்ட முறையில் தலையிடுவதாக அமைச்சர் வாங்ஜி உறுதியளித்தார். இலங்கை விரைவான முயற்சிக்கான சரியான பாதையில் உள்ளது என்றும் அந்த நோக்கத்துக்காக சீன அரசு முழு ஆதரவையும் வழங்கும் என்றும் அவர் தன்னிடம் உறுதிப்படுத்தியதாக விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் அவலத்தின் பின்னர் தமிழ் தேசிய அரசியல் ஒரு தேக்க நிலை இருப்பதை எவரும் மறுக்க முடியாது. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள், 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த மண்ணில் ஆகுதியான நிலையில் தற்போது இந்த போராட்டத்தை மறந்து இளம் சந்ததி வேறு திசையில் செல்வதற்கு நாம் அனைவருமே பொறுப்பு என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம். கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். இதுவரை நடைபெற்ற போராட்டங்களின் விளைவுகளை வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதற்கு சர்வதேச அரங்கில் முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு புலம்பெயர் உறவுகளும் தாயகத்தில் உள்ளவர்களும் ஒரே கொள்கையை நோக்கி நகர வேண்டும் என்பதே எனது கருத்து என தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை எதிர்வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காலம் போதாது என எதிர்க்கட்சிகள் கருதினால் மற்றொரு தினத்தையும் வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் லலித ஜெயதிச தெரிவித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்து அதனை வெற்றி கொள்வது மாத்திரம் அரசாங்கத்தின் நோக்கமல்ல. விவாதத்தின் போது பல விடயங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாகவே நாம் இதனை பயன்படுத்திக் கொள்ளுவோம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இடம்பெற்ற மற்றும் இடம்பெறவுள்ள மாற்றங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினரால் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கும் போது தீர்த்துக் கொள்ள முடியும். எதிர்க்கட்சிகள் விரைவில் அதனை சமர்ப்பிக்குமா என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கமைய இம்மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான விவாதத்தை முன்னெடுப்பதற்கான நேரத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்கள் விவாதத்துக்கு நாம் தயாராக உள்ளோம். 2 நாட்கள் விவாதம் போதாது எனில் மேலும் நாட்களை வழங்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளது. விவாதத்தின் போது உண்மையான யதார்த்தங்களை எம்மால் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்த முடியும். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். அரசாங்கம் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்து அதனை வெற்றி கொள்வது மாத்திரம் அரசாங்கத்தின் நோக்கமல்ல. விவாதத்தின் போது பல விடயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக நாம் அதனை பயன்படுத்திக் கொள்வோம். வெளிப்படுத்தி எதிர்க்கட்சிகளின் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக முன்னெடுக்கும் செயற்பாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என தெரிவித்தார். மன்னாரில் காற்றாலை திட்டத்தை திறக்க வரும் முன் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களையாவது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க விடுவிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் B.S. சிவகரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது, மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை கனிம மண் அகழ்வு திட்டங்கள் வேண்டாம் எனும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கை அடியோடு நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது கடும் விசனத்துடன் ஆழ்ந்த கவலை அடைகின்றோம். ஜனநாயகம் என்பது வலிமையற்றவர்கள் கடலுக்குள் உப்பை கரைப்பதற்கு ஒப்பானது. சமத்துவம் என்பது உதட்டளவில் அல்லது சமூக சமநீதியாக செயல்வடிவம் பெற வேண்டும். இனத்துவ, மொழித்துவ, பிரதேசத்துவ வேறுபாடுகள் அடிப்படையில் பௌத்த தேசியவாத இனவாத அடக்குமுறை கோட்பாட்டை பஞ்சசீல சித்தாந்தமின்றி அடிப்படைவாதமாகவே மேலெழுந்தது. அதனால்தான் இந்த நாட்டில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக மேட்டிமைவாத அடக்குமுறையை அணைய விடாமல்
பிரகாசித்து பாதுகாத்து ஆட்சி மாறினாலும் கட்சி மாறினாலும் வழிவரைபடம் மாறுவதில்லை என்பதே கசப்பான உண்மை. பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீதி நீர்விலக சமாதியாகவே நீரிறக்கம் கொள்கிறது. சபிக்கப்பட்ட இனமாகவே தமிழ் மக்கள் வாழ்வியல் தொடர்கிறது. 13/8/2025 அன்று தங்களை சந்தித்த போது மன்னார் மக்களின் விருப்புக்கு மாறாக செயல்பட போவதில்லை என உறுதியளித்தீர்கள். மன்னார் மாவட்ட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். அதன் இயல்பை கெடுக்காமல் பாதுகாப்பதே அவசியமாகும். எமது மக்களின் கூட்டு கோரிக்கையை குளிதோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி 14 காற்றாலை பணிகளும் நடைபெறுகின்றன. கனிம மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் என எமக்கு கூறினீர்கள். ஆனால் கனிம மண் அகழ்வுகளுக்குரிய 2 நிறுவனங்களும் தமது செயற்பாட்டை தொடர்ந்த வண்ணமே உள்ளனர். அதானிக்கு வழங்க இருந்த 52 காற்றாலைகளுக்குரிய இடங்களும் வேலை நிறுத்தப்படவில்லை. அதானியின் கம்பெனிதான் வெளியேறியதை தவிர திட்டம் முழுமையாக கைவிடப்படவில்லை. காணி சுவீகரிப்பும் நிறுத்தப்படவில்லை. 2,21,220 ஹெக்டேயர் நிலம் மன்னார் மாவட்டத்தில் வன திணைக்களம் வனவிலங்குகள் திணைக்களத்தினால் வட்டமானைக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 35,750 ஏக்கர் நிலம் வளமிக்க பயிற்சிகைக்குரிய இடமாகும். இதில் 108 குளங்களும் உள்ளடங்குகின்றன. இதனை விடுவிக்குமாறு தங்களிடம் என்னால் கூறிய போது 6 மாதத்துக்குள் விடுவிப்பதாக கூறினீர்கள். இதுவரை எதுவும் நிகழவில்லை. உரைத்து நிர்ணயம் செய்யப்பட்ட காணியை கூட பயன்படுத்த முடியாத துப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. ஏழைகள் வாழ்வாதாரத்துக்கு பாலைப்பழம் பிடுங்குவதற்கு கூட முடியாத மிக மோசமான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமை நசுக்கப்படுகிறது. புதிதாக குடியேறுவதற்கு ஒரு துண்டு நிலம் கூட இல்லை. முப்படைகளுக்கும் பௌத்த கோயில்களை கட்டமைப்பதற்கும் எந்த சட்டமும் கட்டுப்படுத்துவதில்லை. மன்னாரின் வளத்தை சுரண்டி வாழ்வியலை கெடுப்பது நியாயம்தானா? தற்போதைய இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இதுவரை முறையாக நிவாரணம் கிடைக்கவில்லை. பாட்டாளி வர்க்கத்தின் கூட்டாளி என கூறும் தாங்கள் எமது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு காற்றாலை திட்டத்தை திறக்க வரும் முன் இந்த நிலங்களையாவது விடுவியுங்கள் எமது மக்களின் எதிர்பார்ப்பாகும் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் தம்மீதான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லை. சர்வாதிகார அராஜக ஆட்சியின் உச்சகட்டமாக மகா சங்கத்தினர் அமைச்சுக்களால் விமர்சிக்கப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மிகுந்தலை தேர்தல் மீது அரசியல் நோக்கத்திலான விமர்சனங்கள் ஆளும் தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்றன. இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் தம்மீதான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லை. எனவே தான் தம்மை விமர்சிப்பவர்களை பழிவாங்கும் எண்ணம் கொண்டுள்ளனர். இவ்வாறு இருப்பினும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மகா சங்கத்தினர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. அதனை அவர்கள் உடனடியாக மீளப்பெற வேண்டும். அது மாத்திரமன்றி அவர்களிடம் அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும். அரசாங்கம் விமர்சனங்களுக்கு எந்தளவு அச்சப்படுகின்றது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. மத தலைவர்கள் மீது அரசாங்கம் முன்னெடுக்கும் இவ்வாறான விமர்சனங்கள் தொடர்பில் மகா சங்க தேரர்கள் அவதானம் செலுத்தி அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அரசாங்கத்தின் தன்னிச்சையான அராஜக ஆட்சி தொடரும் அபாயமே காணப்படுகிறது. ஜேபிபியினர் இன்னும் தம்மை எதிர்க்கட்சியினர் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். மகா சங்கத்தினர் மீது மாத்திரமன்றி வேறு எந்த ஒரு மத தலைவர் மீதும் அவதூறு பரப்புவதை அவர்கள் விமர்சிப்பதையும் அனுமதிக்க முடியாது. அரசியல் என்பது விமர்சனங்கள் நிறைந்ததாகும். எனவே அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு அனைவரும் பழக்கப்பட வேண்டும். அரசாங்கம் செய்வது மாத்திரமே சரி என்று ஏனையோர் செய்பவை அனைத்தும் தவறு என்று கூறினால் அது சர்வாதிகாரமாகும் என தெரிவித்தார்.